அருண் 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 டேய் என்னடா வேணும்? டேய் கொஞ்சம் உள்ள வாடா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு ஏன்டா கத்துற? கத்தி கத்தியே உயிர். சாரி மச்சான், ஆனா நீ இதை பார்க்கணும்டா. என்ன மச்சான்? 6 மாசமா நான் ஒரு அனானிமஸ் பிளாகரை ட்ராக் பண்ணிட்டே வரேன். அவன் எதையுமே போஸ்ட் பண்ண மாட்டான். ஆனா 3 மாசத்துக்கு தடவை அவன் இதை மட்டும் போஸ்ட் பண்ணுவான். பட் தமிழ்ல இந்த மாதிரி விஷயம் இட்ஸ் வெரி காமன். இருக்கலாம், ஆனா இது வேற மாதிரியான விஷயம் கூட இருக்கலாம். இருக்கலாம். சரி, இங்க பிஎஸ்பின்னு போட்டிருக்க, அது என்னடா அது? அவன் பேர் பசுபதி சுந்தர பிரகாஷ். சுந்தர பிரகாஷ்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனா யூஸ் பண்ணது டம்ளர். இந்த பிக்சரை வச்சு நான் ஃபேஸ்புக்ல ப்ரொஃபைல் பிக்சரை வச்சு கிராஸ் ரெஃபர் பண்ணி இவன் பேரை கண்டுபிடிச்சேன். பசுபதி சுந்தர பிரகாஷ். ஃபேஸ்புக்கில் இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லை. தனியாக ஏதோ ஒரு ஹெச்டிபி ஃப்ளாட்டில் இருக்கான் போல இருக்கு. அப்பா அம்மா 2 பேருமே இல்லை. அவன் 15 வயசாக இருக்கும் போது 2 பேருமே காணாம போயிட்டாங்க. பேசாம போலீஸுக்கு போயிருவோமா? ஆமாண்டா, போலீஸ்கிட்ட போய் போலீஸ் இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, இவன் ஏதோ வியர்டா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் எனக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லை, ஆனால் அவனை அரெஸ்ட் பண்ணிருங்க அப்படி சொன்னா அரெஸ்டா பண்ண போறாங்க. புரியுதுடா, ஆனா இந்த சப்ஜெக்ட் வேணாம்டா, விட்டுரு ப்ளீஸ். என்னடா இப்படி சொல்ற? ஒரு கொலை செய்யற ஒரு கிரிமினல சும்மா விடலாம் சொல்ற? ஃபைன், என்ன பிளான்? நீங்க என் ப்ராப்பர்ட்டிக்குள்ள இல்லீகலாக வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு மர்டர்னு கன்ஃபஸ் பண்ண பார்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட்லி அவர் கொலைகாரன் இல்லை, நான் ஒரு செஃப். என் வேலை இந்த மாதிரி கீழ்த்தனமாக பார்க்காதீங்க. செகண்ட்லி நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். கடந்த 5 தடவையா கிளப்பு பப்புன்னு எனக்கு தேவையான சதையை தேடி அடைஞ்சேன். அந்த பிளாகை கூட ரிமூவ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் தான் அதுக்கு ரிசல்ட். அததான் நானும் கேட்குறேன், அதை எங்க? அவன் ஃபேஸ்புக்கில் அவன் எந்த ஏரியாவில் இருக்கான்னு மட்டும் போடாமல் அவன் ஸ்கெடியூலையும் போட்டிருக்கான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கரெக்டாக 3:30 மணிக்கு என்டியூஸில் எதையோ ஒன்றத்தை வாங்கிட்டு போகிறான். ஸோ சிம்பிள், நம்ம என்ன பண்ணணும்னா அவன் வீடு வரைக்கும் போய் அவனை ஃபாலோ பண்ணணும். எக்ஸாக்ட்லி. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? அவள் நம்மளை பார்த்துட்டானா? நம்ம அவன் பக்கத்தில் போனால் தானே பிரச்சனை. ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணால் அவன் நம்மளை பார்க்க மாட்டான்ல. இது வேலை செய்யுமான்னு எனக்கு ஒரு சந்தேகமே வந்தாச்சு. சரி, எப்படியோ நம்ம பின்னாடி வரும்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா? சரியான பயந்தாங்கொழியே இருக்கியாடா. அவன் நம்ம பண்ணுறதை பார்க்க மாட்டான். அப்படியே பார்த்துட்டானா வச்சுக்கவன், நம்ம வேற எங்கேயாச்சும் போகிற மாதிரி நடிக்க வேண்டியதான். எனிவே அவன் வீட்டுக்கு போகிறது என்னுடைய பிளான்லே இல்லை. பின் அவன்கிட்ட இருந்து எப்படி எவிடன்ஸ் வாங்குறது? இந்த ஆள் உண்மையிலே தப்பு பண்ணுறவனா இருந்தால் அவன் வீட்டில் தான் ரொம்ப டேஞ்சரஸாக இருப்பான். ஸோ அவன் வீட்டுக்கு போகிறது என் பிளான்லே இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா அவன் எந்த ஹெச்டிபி ஃப்ளாட், எந்த ஃப்ளோர், அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். அவன் லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது அவன் பின்னாடியே போகணும். சரி, உன் பிளான் படி எல்லாமே நடக்கட்டும். ஆனா லிஃப்ட்ல அவனை பிடிக்க முடியாம போச்சுன்னா? அடுத்த வெள்ளிக்கிழமை திரும்பி வர வேண்டியதான். ஒரு வடிகட்டின முட்டாள் தான் அவன் வீட்டுக்கு போவான். Yes, good afternoon, sir. From the Neighborhood Watch. We're doing an awareness campaign. Oh, I'm also part of the Neighborhood Watch, but I've never seen you two. Well, sir, we are from the... Actually, நீங்க தமிழா? ஆமாம் சார். உங்களை 2 பேரும் பார்த்ததே இல்லையே. சார், நாங்கள் நியூ மெம்பர்ஸ், அதனால நீங்கள் அதை பார்க்காம கூட இருந்திருக்கலாம். ஓகே ஓகே ஓகே. சரி வாங்க வாங்க, உள்ள வாங்க, உட்கார்ந்து சொல்லுங்க. வாங்க. சும்மா தான் சார், நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் நாங்கள் நெய்பர்ஹுட் வாட்சில் மற்றவங்க சொன்னால் எங்களை லூசுன்னு சொல்கிறாங்க. பட் உங்களை மாதிரி சில நல்ல மனுஷங்கிட்ட சொன்னால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சோம். பேசிக்லி நாங்கள் தொலைஞ்சு போன சில பேரை பற்றி ஒரு ரிப்போர்ட் எழுதுகிறோம். சொல்லுங்க, நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? உங்களுக்கு யாராச்சும் காணாமல் போனதை பற்றி தெரியுமா? ஆக்சுவலி எங்கள் அம்மா அப்பா காண போனாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
சொல்கிறதுக்கு என்னங்க, ஒரு நாள் ராத்திரி அம்மா அப்பா வந்தாங்க, அடுத்த நாள் காலையில் காணும். போலீஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லலையா? சொல்கிறேன், ஆனால் இருங்க, வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்ல. டேய், இவரை பார்த்தா ஒரு சாது மாதிரி இருக்காது. அதான் நான் நினச்சேன். ஆனால் இதுக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். தேங்க்யூ சார். அண்ட் உங்கள் அப்பா அம்மா பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே? ஆமாம், என் குடும்பம் கடலில் இருந்துச்சுங்க. பேங்க், போலீஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்தாங்க. அவங்க பணத்துக்காக வந்தாங்க ஒழிய யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரல. வீடு போச்சு, எங்கேயோ போக முடியல. அன்னைக்கு ஒரு வாய் சாப்பாடுக்காக அழைச்சிக்கிட்டு இருந்தேன். டாக் இட் டாக், மேன் இட் மேன். என்னங்க நீங்கள் சாப்பாடு வச்சுட்டு விடவே மாட்டீங்க போல இருக்கு. ஒன்ஸ் அகேன். ஓகே சார், ஐ திங்க் நாங்கள் முதல்ல கிளம்புறோம். என் ஃப்ரெண்ட் ஏதோ வெளில போன்னு சொல்கிறான். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட் எங்கே போகிற மாதிரி தெரியல. அது என் ப்ளாகை பார்த்து என் பேரை கண்டுபிடிச்சி என் வீட்டை தேடி கண்டுபிடிச்சி என்னை மீட் பண்ணியிருக்கேன்னாக்கா உண்மையிலே பெரிய ஆளாக தான் இருக்கும். அப்படி பண்ண வச்சதே நான் தான். ஆக்சுவலி எங்கள் அம்மா அப்பா காண போகல. ஆனால் ராத்திரி அவங்க வீட்டுக்கு வந்தபோது அவங்க உடம்புல உயிர் இல்லை. எப்படி பார்த்து போகுது, ஒரு உணர்ச்சி கூட இல்லை. அன்றைக்கி ராத்திரி அவங்க 2 பேரும் தூக்கு மாட்டி சேர்த்தாங்க. ஆனால் நான் அவங்களை பார்க்கணும். பேங்க் எடுத்துச்சு, வீடு, ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருக்காங்க. மிச்சம் இருந்தது சதம். உடனே யோசிச்சு அதான் இதில் இருக்குன்னாச்சு. எனக்கு சாப்பாடு தேவைப்பட்டுச்சு. சும்மா இருக்க அப்பா அம்மா உடம்ப நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், லொட்டு லொசுக்கு இவங்கெல்லாம் கொலைகாரங்க தான். கொலை பார்த்தவர்களுக்கெல்லாம் சீன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க சொந்தத்துக்கு கொள்கிறப்ப சாப்பாடுக்கும் சமையலுக்கும் கொள்றதுல தப்பே இல்லை. என்ன சாப்பாடு சீக்கிரியா? இல்லை, நீ குழம்பு கொடுக்கும்போது பயத்தில் மூத்திரம் பேஞ்சிட்டேன். இந்த அசுத்தமான உடம்ப சாப்பிட போகிறேன்னு நினச்சி சிரித்தேன். சாப்பாடு எப்போதுமே சுத்தமாக இருக்கும், சமையலும் எப்போதுமே சுத்தமாக இருக்கும். போய் கழுவி இதெல்லாம் செத்த Mom. Dog eat dog. Man eat man.